அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். அந்த வயசானவருக்கு குடும்பம் எதுவும் இல்லை. அவர் தங்கச்சி கூட தான் வாழ்ந்துட்டு வந்தார். அப்போது அவருக்கு கொஞ்ச நாளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவரை பார்க்குற அந்த டாக்டர் அவர் தங்கச்சியை கூப்பிட்டு, அவர் மனதளவுலேயும் உடம்பளவுலேயும் ரொம்ப வீக்காக இருக்கார். அதனால் ஒரு நல்ல கிராமப்புறத்துக்கு இவரை கொஞ்ச நாள் கூட்டிகிட்டு போங்க, அல்லது உங்களால் முடியலன்னா அவரை அனுப்பி வைங்க. ஒரு இயற்கை சூழலில் அவர் இருந்தாருன்னா அவர் மனசும் லேசாகும், உடம்பும் அவருக்கு உடல்நிலையும் நல்லா தேரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அவங்க தங்கச்சி கொஞ்ச நாள் முன்னாடி வேலை பார்த்த ஒரு கிராமத்துக்கு இவரை அனுப்புகிறாங்க. கையில் ஒரு லெட்டரும் அதில் ஒரு அட்ரஸும் எழுதி அனுப்புகிறாங்க. அது அவங்களுடைய ஒரு தெரிஞ்சவங்களோட வீடு. அந்த வயசானவர் அடுத்த நாள் காலையில் கிளம்பி அந்த ஊருக்கு போய் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி போகிறப்ப பொழுது சாயிற நேரம். அவர் அந்த அட்ரஸில் போய் நின்று கதவை தட்டுறாரு. ஒரு 15 வயது மிக்க ஒரு பெண் வந்து அந்த கதவை திறக்கிறா. அங்கே அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. உட்கார வச்சுட்டு அவர் கையில் இருந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த லெட்டர் எங்கள் அத்தைக்கு தான் எழுதியிருக்காங்க. எங்கள் அத்தை இப்போ ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிருக்காங்க, வந்துடுவாங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். பக்கத்துலேயே அவளும் உட்கார்றான். இந்த பெரியவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜன்னல், திறந்த ஜன்னல் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இது பாருங்க, எவ்வளோ பெரிய ஜன்னல், பனி பொழிய ஆரம்பிச்சிருச்சு, இருந்தாலும் இந்த ஜன்னல் எப்பயுமே திறந்தே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பெரியவர், அப்படியா, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துயர சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. எங்கள் அத்தையோடைய வீட்டுக்காரரும் அவங்களோட தம்பிங்க 2 பேரும் ஒரு நாயை கூட்டிகிட்டு எப்பவும் போல் வேட்டைக்கு போனாங்க. ஆனால் போனவங்க திரும்பி வரலை. அன்னைக்கு ரொம்ப கனத்த மழை பெஞ்சதுனால அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் அவங்க வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கையில் எங்கள் அத்தை இந்த ஜன்னலை திறந்து வச்சே இருக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே அவங்க வெளியில் போகிறதும் உள்ளே வர்றது எல்லாமே இந்த ஜன்னல் வழியாக தான் செய்வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த பெரியவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அத்தை வந்துடுறாங்க. அவங்க அத்தை வந்த உடனே இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும், உங்கள் தங்கச்சி நானும் ரொம்ப நண்பர்களாக இருந்தோம், அதனால தான் இந்த உதவி செய்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நலம் விசாரிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் அப்பப்போ அவங்க அத்தை வந்து அந்த ஜன்னலில் பார்க்குறத அந்த பெரியவர் கவனிக்கிறாரு. இப்போ அந்த பெரியவருக்கு அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், அவங்க இத்தனை வருஷம் ஆகியும் அவங்க வருவாங்கன்னு காத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது அந்த பெரியவருக்கு தெரிய வருது. கொஞ்ச நேரம் அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது. பெரியவர் திரும்பி பார்க்குறாரு. அங்கே 3 ஆண்கள், ஒரு நாய், 3 பேரும் இருட்டில் நடந்து வர்றதை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு பயம் அதிகமாகி அங்கேருந்து ஓட்ட முடிச்சிடுறாரு. அவர் ஓடுறத பார்த்துட்டு அந்த பொண்ணோட அத்தைக்கு ஒன்றும் புரியல. இவர் ஏன் இப்படி ஓடுறாரு அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்கிறான், அவருக்கு நாயினா ரொம்ப பயம். சின்ன வயசில் அவர் வெளியில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கிற வழியில் நாய் அவரை துரத்திருக்கு. அதை பார்த்து ஓட ஆரம்பித்தவர் வீட்டில் தான் போய் நின்றுருக்காரு. அன்னியிலேருந்து அவருக்கு நாயை பார்த்தாவே ரொம்ப பயம் அப்படின்னு அவங்க அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கா. இப்போ அந்த 3 பேரும் வீட்டு உள்ளே வந்துடுறாங்க. அவங்க அத்தை அவங்கள பார்த்து, இருட்டாயிடுச்சு, இன்னும் காணமேன்னு உங்களை இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு போய் எல்லாருக்கும் டீ கொண்டுட்டு வராங்க. எல்லாரும் உட்காந்து ரிலாக்ஸாக டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நண்பர்களே, இந்த கதையில் அந்த கதை சொல்லி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிலை சொல்லுங்கள். நன்றி.